அன்பானவர்களே, ஒரு வேண்டுகோள். அனைவரும் இருக்கையிலே நீங்கள் ஓரங்களில் அமர்ந்திருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிங்க அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த தொழுகை. ஜெபம் செய்வோம். ஆணையும் பெண்ணையும் உம் சாயலில் படைத்து உம் உயிர் மூச்சை இருவருக்கும் தந்து படைப்பின் மகுடமாக்க மானிடரை அழகுபடுத்தின மூவரு கடவுளே, மாட்சிமை மிகுந்த இத்தொழுகையினை மாற்றம் தரும் மகளிரின் தொண்டினை நாங்கள் முன்னிறுத்தி நடத்துவதற்கருள் தந்திருக்கின்றீர். தந்தையே, இத்தொழுகையின் தகவுகள் அனைத்தும் மானிடரினுடைய, குறிப்பாக பெண்ணிய சமூகத்தினுடைய புதிய விடுதலைக்குரிய பூப்பாளம் அமைக்கின்ற தொழுகையாகவும், நாங்கள் புதிய காட்சியோடு கூட ஆண்டவருடைய படைப்பின் மேன்மையை உணர்ந்து இறை சிந்தையை நாங்கள் தரித்து கொள்வதற்கு அருள் தாரும். தொழுகைக்கு அழகு சேர்ப்பதற்கு பாடுகின்ற பாடல்களும் ஏறெடுக்கின்ற மன்றாட்டும் கேட்கின்றவும் அருள் வாக்கும் நாங்கள் பெற இருக்கின்ற புதிய காட்சிக்கு அடித்தளமாய் அமைய அருள் தாரும். இத்தொழுகையின் துவக்கம் முதல் முடியும் எழுந்தருளுதலினால் இத்தொழுகையும் இத்திருத்தலத்தையும் அலங்கரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமேன். அமருங்கள். தொழுகையின் துவக்கத்திற்காக 8வது கீதத்தை பாடுவோம். கீதம் 8. தேவாதி தேவா திருமறை யோவா, சிறியனுக்கிறங்காய் தேவா. Deva
நின்ற வண்ணமாக 119வது சங்கீதம் 57வது இறைவாக்கு துவங்கி 64 முடிய முறையாக படிப்போம். சங்கீதம் 119 57 துவங்கி 64 முடிய. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய காட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவிடம் திரும்புங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், செய்ய அரிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர்களின் இரக்கம் பெறுவர். யாவரும் முழங்கால் படியிட்டு செப நிலையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திருமுன் அறிக்கை செய்வோம். ஊடகங்கள் வாயிலாக பெண்களை இழிவாய் சித்தரித்து ஆண்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் பெண்களை விளம்பர பொருட்களாக பயன்படுத்தி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்களினால் பார்த்தும் பாராமல் சென்று மதர்வுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையான கணவன்மார்களால் அனுதினமும் கொடுமைப்படுத்தப்படுகின்ற மனைவிகள், வரதட்சணை, கொலை என்னும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழுகின்ற பெண்களுடைய இழிநிலைகள், இவைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளும் சூழல்களும் இருந்தும் நாங்கள் எங்கள் பொறுப்புகளில் கவனம் செலுத்தாமல் பெண்ணிய சமூகம் வாடி வதங்கி போவதற்கு காரணமாய் அமைந்த திருச்சபையினுடைய பொறுப்பற்ற நிலைகளை எண்ணி இறைவாவுமிடம் மனமருந்துகின்றோம். வாய்ப்புள்ள போது, திராணி இருக்கின்ற போது செய்ய தகுந்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினோம். ஆண்டவர் படைத்து அழகுபடுத்தி மாண்புறச் செய்த மானிடத்தை ஆதிக்க உணர்வுகளினால் அடிமைப்படுத்தின எங்களுடைய பாவ நிலைகளை எண்ணி மனமறிந்து ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய காட்சியோடு கூட ஆண்டவரின் படைப்புகளுக்கு அழகு சேர்ப்பதற்கு, இணைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே முன்னுரிமையை கொடுப்பதற்கு, அவைகளை உம்முடைய படைப்பின் மகுடமாக்க நாங்கள் அலங்கரித்து மகிழ்வதற்கு புதிய பார்வைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவருடைய படைப்பிலே மேன்மை தாழ்மை இல்லாது ஆண்டவரே இணைந்த பொங்கனை நாங்கள் உருவாக்க தடையாய் நிற்கிற எங்கள் பாவங்களை மன்னித்தருள
ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், புது வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடு பாவ அறிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால், சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மோருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து நாம் இந்த உலகிலே மனமகிழ்வோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நாம் அனைவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்வுக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கடுமையான தொற்று நோய்க்கு மத்தியில் அனுதினமும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வருகின்ற அவருடைய பேரன்புக்காக நன்றி சொல்லுவோம். அவர் ஒருபோதும் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு செவ்வையான பாதைகளிலே நம்மை நடத்துகின்ற அன்புக்காக அனுதினமும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆசிகளை தந்து ஆரோக்கியத்தோடு அவர் கரத்தை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு உலகில் வாழ்வதற்கு ஆண்டவர் தருகின்ற அத்தனை வாய்ப்புகளுக்காக, அழகிய குடும்பங்களுக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தந்த திருச்சபைக்காக, இறைப்பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருங்கள். இருநூற்றி மூன்றாவது ஞான பாடலை எழுந்து பாடுவோம். ஞான பாடல் 203. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடன்ன தருவேன். ஞான பாடல் 200. Kata
சபையார் அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடப்பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 16 வசனங்கள் 11 முதல் 15 வரை. துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடப்பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத இடத்திலே சேருகிறவரும் ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத உன்னத ஒளியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான இந்த நாளின் தொழுகைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் ஆண்டவருடைய அடியவர்களாகிய நாங்கள் ஒரே எண்ணத்தோடு இணைந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் பல நாட்களாக யாசித்த நாட்கள் இவை. ஆண்டவரே, இந்த நாட்களை காணக்கூடாதபடிக்கு கடந்த சில மாதங்களாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் கண்ட வறட்சியை நாங்கள் எண்ணி பார்த்து உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரே புதிய அருளுக்காக இறைஞ்சுகிற போது உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தி நாங்கள் புதிய காட்சிகளை இவ்விடத்திலே பெற்று ஆண்டவர் எங்களுக்கு பணித்திருக்கிற உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலையின் பணியாட்களாக நாங்கள் ஆண்டவரே பாலின பாகுபாடின்றி இணைந்து பணியாற்றி இறையரசை முழுமைப்படுத்துவதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. கண்ணீரோடு கவலைகளோடு வேதனையோடு உம்முடைய ஆலயத்திலே கடந்து வந்து முழந்தாளிட்டு உள்ளங்களை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனே இறங்கும் என்று இறைஞ்சுகிற அடியவர்களுடைய உள்ளத்தின் வேட்கைகளை கடவுள் முழுமைப்படுத்தி உம்முடைய தெய்வீக அருளால் அலங்கரித்து ஆசீர்வதித்து மெய்யான இறை அன்பை இவ்விடத்தில் உம்முடையவர்கள் சொந்தமாக்குவதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, குறிப்பாக நோயுற்றிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக இந்த பிராந்தியத்தின் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வில் விளிம்பில் நிற்கிறவர்கள் உண்டு. வேதனையோடு நோய் படுக்கையிலே எப்பொழுது என்னுடைய வாழ்விலே ஒரு விடியல் பிறக்கும் என்று சொல்லுகிற ஆதங்கத்தோடு கூட காத்திருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி அடியவர்கள் நலம் பெற்று வரும் காலங்களில் எங்களோடு கூட தொழுகையில் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அருள் தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய
சத்தம் கேட்டு சிறு பருவத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் தாரும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்கால வாழ்க்கை வசந்தமுள்ளதாய் மாறட்டும் நாதா. ஆண்டவரே, அவருடைய கல்வி எதிர்காலத்திற்குரிய கனவுகளை கடவுள் நிறைவாக்கி இந்த மண்ணகத்தினுடைய உயர்ந்த இடங்களை எங்கள் பிள்ளைகள் சொந்தமாக்குவதற்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வாலிபத்தில் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரின் ஆசிகளை காணட்டும். உம்முடைய மகத்துவங்களை கண்டு சான்றுள்ளவர்களாக ஆண்டவருடைய தோழமையில் இணைந்து ஆண்டவருக்கென்று நற்சாட்சிகளாய் நிற்க கடவுள் தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவருடைய நலன்களினால் அலங்கரிப்பீராக. குடும்பங்கள் அமைதியையும் ஆண்டவரே கடவுளாகிய உம்முடைய அருளை பெற்ற குடும்பங்களாக இந்த மண்ணகத்தில் எங்கள் குடும்பங்கள் சாட்சிகளாய் நிற்கும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் இயேசு தலைவராக இருப்பீராக. உம்முடைய நல்ல ஆலோசனைகளை தந்து உம்முடைய வழிகாட்டுதலிலே எங்கள் குடும்பங்கள் அனுதினமும் புதிய தடங்களில் பயணிப்பதற்கு ஆண்டவர் நடத்தும்படியாக செபிக்கிறோம். குடும்பங்கள் ஒருபோதும் ஆவிக்குரிய தளத்தை விட்டு உலக தளத்திலே பயணிக்காதபடிக்கு, சத்துரு குடும்பங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தாமே குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்வீராக. குடும்பங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்திற்கு சான்றுள்ள குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை ஆண்டவரே சொந்தமாக்குவதற்கு எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் கலங்கரை விளக்குகளாய் மாற்றும்படி செபிக்கிறோம். அன்று உழைக்கின்ற மக்களுக்காக அவருடைய கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரசு தனியார் துறைகளிலே பணியாற்றுகிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், கூலி பணி செய்கின்றவர்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். அன்றன்றுள்ள நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே தந்து ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிற பெண்கள் சங்கத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆலமரத்தை விழுதுகள் தாங்கி நிற்பதை போல திருச்சபையின் ஊழியங்களை ஜெபத்தினாலே தாங்கி நிற்கின்ற தாய்மார்களுக்காக, அதனுடைய அங்கத்தினர்கள் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தின் மூலமாய் திருச்சபையின் இறைப்பணிகள் சிறக்கவும், எங்களுடைய தேசத்திலே ஆன்மீக எழுப்புதல் உருவாகவும் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. உலக அமைதிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் இன்று பயணிக்கிறதான பாதைகள் ஆண்டவரே தடுமாற்றமான பாதைகள். உலகத்திலே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. கொடிய தொற்று வியாதி ஒரு புறத்திலே உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே நாங்கள் தெளிவாக அமைதியோடு அச்சமின்றி ஆண்டவருடைய ஆண்டவரே இறை நிழலிலே இளைப்பாரி மகிழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உலகத்தினுடைய அனைத்து ஆண்டவரே நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழியங்களுக்காக, ஆண்டவரே தொழுகைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய மாட்சிமை விளங்கட்டும். உலகம் உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளட்டும் நாதா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை விட்டு ஆண்டவர் வெளிநாடுகளிலும் தூர தேசங்களிலும் இருக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய அரவணைப்பிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்டு அவரவர் கடமைகளை செய்து ஆண்டவரே நிறைவான நன்மைகளை காண பண்ணுவீர். குடும்பத்தின் மக்களோடும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தவும், நல்ல செய்திகளை கேட்டி மகிழவும் அருள் தாரும். நாளிலும் உம்முடைய அருள்வாக்கை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, சேகர தாயரோடாக நாங்கள் கேட்கின்ற இறைச்செய்தியை ஆண்டவரே நாங்கள் கேட்கிற போது எங்களுடைய ஆன்மீக கண்கள் திறந்து நாங்கள் தெளிவான பார்வைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை திருமறையின் வெளிச்சத்திலே அப்பியாசப்படுத்தி புது சமூகம் படைப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் உம்முடைய மகனை பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரோடாய் வேண்டி நிற்கிறோம் கடவுளே. ஆமேன். அமர்வோம். பாடல் புத்தகத்திலே 39வது பாட்டினுடைய கடைசி 2 சரணங்களை பாடுவோம். பாடல் 39. தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா.
பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இதிலும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கென்று ஆயத்தப்படுகின்றோம். இளையடியானுடைய வாயின் வார்த்தையும் ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்து தியானிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 15வது ஞாயிறை பெண்கள் ஞாயிறாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலும் மகளிர் மாற்றத்தை உருவாக்குகின்றவர்கள் என்ற தலைப்பிலே திருமறையிலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். திருமறையிலே கூறப்படுகின்ற முக்கியமான காரியங்களில் ஒன்று ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மீட்பின் வரலாற்றிலே பெண்களுடைய பங்களிப்பு மிக இன்றியமையாத ஒன்று. இஸ்ரவேலுடைய வனாந்தர பயணத்திலே செங்கடலை கடந்து வருகின்ற போது மிரியாம் பாடின ஒரு பாடல் கூறப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 15:21 கர்த்தரை பாடுங்கள், அவர் வெற்றி சிறந்தார். ஆண்டவரை பாடுகின்ற ஒரு அனுபவம் தீர்க்கதரிசினியாகிய மிரியாமிடத்திலே காணப்பட்டது. இன்னும் தெபேராளை பற்றி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே படிக்கின்றோம். அங்கே தெபேராள் சொல்லுகின்றாள், கர்த்தர் வெற்றி சிறந்தார். இன்னும் சொல்லுகின்றாள், இந்த
அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்களை ஆண்டவர் விடுவித்தார். இந்த அனுபவங்கள் வரலாற்றிலே பெண்கள் ஆண்டவருடைய இறைப்பணியோடு இணைந்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே பெண்களை இரண்டாம் நிலை என்று உலகில் சிலர் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பாவமானது பெண் வழியாக இந்த உலகிலே வந்தது என்றும் பாவத்திற்கு காரணமானவர்கள் என்றும் கூறின காலகட்டங்கள். ஆனால் விடுதலை பணியிலே ஆண்டவராகிய இயேசுவை நம்பும் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள். பவுல் சொல்லுகின்ற போது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கடவுள் இந்த உலகிலே படைப்புகளை படைக்கின்றார். நாம் காணுகின்ற உலகத்தின் அனைத்து பயிர் வகைகள், உயிரினங்கள் அனைத்தையும் படைத்து மனிதனை படைக்கின்றார். தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக அவனை படைக்கின்றார். அதன் மூலம் ஆண்டவர் ஒரு நிறைவை காணவில்லை. ஆகவே மனிதன் தனிமையாக இருப்பதை விரும்பாத இறைவன் ஏற்ற துணையாக மனுஷியை படைக்கின்றார். அதுதான் இறைவனுடைய இறுதி படைப்பும் நிறைவுமாக காணப்படுகின்றது. திருமறை வழி கடவுளை மகிமைப்படுத்தின அநேக பெண்களை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். இறைப்பணியிலே, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுநாதரோடு இணைந்து பணியாற்றிய அநேக பெண்களை திருமறையிலே பார்க்கின்றோம். சிலரை குறித்து மாத்திரம் இந்த நாள் நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக முன்மாதிரியாக திகழ்ந்த மரியாள். இந்த உலகுக்கு இரட்சகராகிய இயேசுவை சுமந்த மரியாள். லூக்கா 1வது அதிகாரத்தின் 46 முதல் 55 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற போது மரியாள் சொல்லுகின்றாள், தனக்கு கிடைத்த இணையற்ற ஒரு பாக்கியம். இந்த உலகிலே எனக்கு கிடைத்த இணையற்ற ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம்? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தது, கல்யாணம் நடைபெறவில்லை, ஆனால் குழந்தை பேற்றை பெற்றுக்கொள்ளுகின்றாள். இவ்வளவு கடினமான ஒரு செயல். யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயம் அந்த பெண்ணை எவ்வளவு ஏளனமாக நினைப்பார்கள். ஆனால் மரியாள் சொல்லுகின்றாள், எனக்கு கிடைத்த இணையற்ற ஒரு பாக்கியம் என தெளிவாக கூறுகின்றார். இயேசுவை இந்த மனுக்குலத்திற்கு கொண்டு வந்த பாக்கியம்தான் இந்த பாக்கியம். லூக்கா 1:38 படிக்கின்ற போது இந்த அறிவிப்பு மரியாளுக்கு கிடைத்த போது கொஞ்சம் தயக்கம்தான். தேவதூதன் சொல்லுகின்றாள், கிருபை பெற்றவளே என்று. ஆனால் சமுதாயம் என்ன சொல்லும்? ஏளனமாக சொல்லும். ஆனால் மரியாள் ஆண்டவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஆகவே சொல்லுகின்றார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை.
இந்த தாழ்மைதான் மரியாளை உயர்வடைய செய்தது. மரியாளை பேறு பெற்ற ஒரு பெண்மணியாக மாற்றியது. லூக்கா 1:48 படிக்கின்ற போது, இது முதல் எல்லா சந்ததியும் பாக்கியவதி என்பார்கள். இதற்கு காரணம் மரியாள், அவளுடைய தாழ்மை, அவளுடைய அர்ப்பணிப்பு. என் ஆண்டவருக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்ற சிந்தனை, தனக்கு வர இருக்கின்ற எந்த கஷ்டத்தையும் எண்ணி பார்க்கவில்லை, ஆண்டவருக்காக எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிந்தனை இந்த மரியாளிடத்திலே காணப்பட்டது. ஆகவே இந்த சமுதாயத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். மீட்பரை உலகுக்கு கொண்டு வந்த மரியாள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை படிக்கின்ற போது ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு பெண்மணியை பார்க்கின்றோம். ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு பெண்மணி. அந்நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்ற உண்மை என்னவென்றால், வாழ்க்கையிலே குறைவை அவளுடைய ஜெபமானது நிறைவாக்கியது. ஆண்டவரை பின்பற்றுகின்ற, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பலருடைய வாழ்க்கையிலே வேதனைகள், கஷ்டங்கள் வருவது இயல்பான ஒன்று. அதுதான் அந்நாளுடைய வாழ்க்கையிலும் வருகின்றது. அவருடைய மனவேதனைக்கு காரணமாக இருந்தது குடும்ப வாழ்விலே பிள்ளை இல்லை. ஆகவே பலர் அந்த பெண்மணியை தரம் தாழ்த்தி பேசுகின்ற அனுபவம் காணப்பட்டது. ஆகவே அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கின்றார். ஆண்டவருடைய ஆலயத்தை அவள் தெரிவு செய்கின்றாள். ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த அன்னாள் தெரிவு செய்கின்றாள். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திலே போகின்றாள். யாரையும் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து தன்னுடைய உள்ளத்தின் வேதனை அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகின்றாள். இந்த அன்னாள் சொல்வதை ஏலி பார்த்து கொண்டு நிற்கின்றார். ஏலி என்ன நினைத்தார்? இவ மது அருந்திவிட்டு ஆலயத்திலே வந்து இப்படி பேசுகின்றாள் என்று. அன்னாள் சொல்லுகின்றாள், நான் மனக்கிலேசமுள்ள பெண்மணி, ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன். இப்படி இறைவனுடைய சமூகத்திலே அந்த ஜெபித்த இறை வேண்டுதலுக்கு கிடைத்த பதில்தான் பிள்ளை செல்வம். இன்றும் பல குடும்பங்களிலே பல பெண்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு காணப்படுகிறார்கள். பல மனவேதனையோடு காணப்படுகின்றார்கள். யாரிடத்திலே என்னுடைய வேதனையை சொல்வது? கணவனிடத்திலே சொல்ல முடியவில்லை, தனக்கு அருமையான பெற்றோரிடத்திலே சொல்ல முடியவில்லை, நண்பர்களிடத்திலே சொல்ல முடியவில்லை என்ற ஏக்கம். ஆனால்
சொல்வதற்குரிய ஒரு திறந்த வாசலாக நம்முடைய ஆலயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே அன்னாள் இறைவனிடம் ஜெபிக்கின்றாள். வேதனை மாற்றப்படுகின்றது. இந்த வேதனை மாற்றப்படுகின்ற செய்தியை யார் அன்னாளை தவறாக நினைத்தாரோ அந்த ஏலியின் மூலமாக அவளுக்கு சொல்லப்படுகின்றது, இனி உன்னுடைய முகம் துக்க முகமாய் இருப்பது இல்லை. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே ஜெபம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. அதிலும் சிறப்பாக இறைவனுடைய ஆலயத்திலே ஜெபிக்கின்ற ஜெபமானது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இங்கே அன்னாள் ஆண்டவரையே நம்பி ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றாள். ஜெபத்தின் மூலம் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் மாற்றப்படுகின்றது. அழகான ஒரு சாமுவேலை பெற்றுக்கொள்கின்றாள். இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு தந்த மகன் ஆண்டவருடைய ஆலயத்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்று அந்த பிள்ளையை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றாள். இந்த உலகிலே ஒரு சிறந்த தீர்க்கதரிசியை சமூகத்திற்கு தருகின்றாள். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே பெண்கள் அதிகமாக ஜெபிக்கின்ற போது நம்முடைய குடும்பம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நமது குடும்பத்திலே வருகின்ற மனவேதனைகள், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றுகின்ற ஒரு இடமாக ஆலயத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 16:17 லீதியாள் என்று சொல்லுகின்ற பெண்மணியை பார்க்கின்றோம். இந்த பெண்மணியானவள் விசுவாசத்தின் மூலம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கின பெண்மணி. இந்த சமுதாயத்திலே அநேக பெண்மணிகள் ஊழியத்தை தாங்குகின்றவர்கள் உண்டு. 1981 ஆண்டிலே ஜெயில் மினிஸ்ட்ரியின் சார்பாக கைவிடப்பட்ட பெண்களுக்காக நிதி சேர்ப்பதற்காக விருதுநகர் ஆலயத்திலே செய்தியை கொடுத்துவிட்டு பல இல்லங்களிலே பணம் சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த பணத்தை வாங்குவதற்காக கடந்து செல்லுகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது பல இல்லங்களிலே இவ்வளவு ரூபாய் என்ற ஒரு லிஸ்ட் தந்திருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய தொகை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இல்லம் எங்கு இருக்கிறது என்று நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் பெரிய தொகை இல்லையா, இப்போ வசதி உள்ள ஒரு வீடாக இருக்கும் என்று எண்ணினோம். அந்த பெயரை படித்து விசாலத்தின் அந்த அவர்களுடைய அட்ரஸ் பார்த்து அங்கே போகின்ற போது ஒரு சிறிய ஓலை குடிசை இருக்கின்றது. என்னோடு இன்னொரு நண்பரும் வந்திருந்தார். அவர் சொன்னார், ரொம்ப பாவம், நம்ம போயிடுவோம் அப்படின்னு. அங்கி போட்டிருந்தோம். உள்ளிருந்து ஒரு அம்மா வருகின்றார்கள். ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த இல்லத்திற்குள்ளால் நாங்கள் கடந்து சென்றோம். அவர்களிடத்திலே சொன்னோம், இப்படி கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்வுக்காக எங்களுடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரி ஒரு நிதியை சேர்த்து அவர்களை பராமரித்து நடத்துகின்றார்கள். ஆகவே இந்த நாளிலும் அதை சேர்ப்பதற்காக வந்திருந்தோம். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, காலையிலே தொழுகைக்கு நாங்கள் வந்திருந்தோம், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்து கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னார்கள்.
அந்த இல்லத்திலே நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்து முடித்த உடனே அந்த அம்மா ஒரு பொட்டலத்தை தூக்கிட்டு வந்தாங்க. வாங்குவதற்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்து, ரொம்ப பாவமாக. அந்த அம்மா சொன்னார்கள், 1 வருட காலம் நான் உழைத்த உழைப்பிலே ஒரு பகுதியை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்வுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு ரூபாய் அதில் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. தினந்தோறும் நான் உழைக்கின்ற உழைப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் அதை பிரித்து எண்ணி பார்த்தபோது 10,000த்திற்கு அதிகமான ரூபாய் அதில் இருந்தது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரிலே நான் வைத்திருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் இவ்வளவு பணம் ஆண்டவருக்காக சேர்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு துணை செய்திருக்கிறார். நானும் இந்த உலகிலே கைவிடப்பட்ட ஒரு பெண், கணவனை இழந்து வாழுகின்ற ஒரு பெண். ஆனால் ஆண்டவர் என்னை அதிசயமாக நடத்துகின்றார். என்னால் எந்த உதவியை என்னை போல வாழுகின்ற மக்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இதை சீர்த்தேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கும் லீதியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மூலம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினதான ஒரு பெண். விசுவாசம் இல்லாத வாழ்வு சாரமற்ற வாழ்வு, பயனில்லாத வாழ்வு. பவுலின் உபதேசம் கேட்க அந்த பெண்மணி என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறக்கின்றார். அந்த பெண்மணியும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே விசுவாச வாழ்வுக்கு நம்மை அழைத்து சென்ற அநேக பெண்கள் உண்டு இல்லையா? நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பேன், இந்த ஒரு போதகராக நிற்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய ஜெபம். நான் தூங்குகின்ற போது அநேக வேளையில் எங்கள் அம்மா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளையில் ரொம்ப அக்கிரமம் பண்ணுவோம் இல்லையா? எங்கள் அம்மா வந்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி கண்டுபிடிப்பது? அவங்க கண்ணீர் துளிகள் மேலே விழும். முழிச்சு பார்த்தா எங்கள் அம்மா கிட்டே இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே அன்பான அம்மாமாருடைய பங்களிப்பு பெரிதாக காணப்படுகிறது. இறுதியாக இயேசுவை பின்தொடருகின்ற ஒரு வாழ்வு. மார்க்கு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கின்ற போது, இயேசுவின் பின் சென்று ஊழியம் செய்த மகதலேனா மரியாள், இன்னும் பல பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அதிகமாக நேசித்த, இயேசுவோடு தங்களை இணைத்து கொண்ட பெண்கள். சீஷர்களை ஆண்டவர் தெரிவு செய்தார். சீடர்கள் துன்பம் வந்தபோது, இயேசுனுடைய சிலுவை மரணத்தை பார்த்தபோது என்ன செய்தாங்க? ஓடிட்டாங்க. ஆனால் இந்த பெண்மணிகள் ஓடவில்லை, இயேசுவோடு கூட பங்கு கொண்டார்கள் என்று மார்க்கு 15வது அதிகாரத்திலே படிக்கின்றோம். அந்த பாடு மரணத்திலே இயேசுவோடு பங்கு கொண்டதோடு மாத்திரம் நின்று விடாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள், உலகுக்கு சாட்சி சொன்னார்கள். திருமறையிலே இயேசுவோடு இணைந்து இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்புகின்ற அல்லது இறைப்பணியை செய்கின்ற ஒரு அனுபவத்திலே பெண்களுடைய பங்களிப்பும் காணப்பட்டது. ஆகவே திருமறை தருகின்ற தெளிவின் அடிப்படையிலே நாம் ஆண் பெண்
இருவருடைய அந்த இணைப்பு மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற போது கணவன் மனைவி இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த நாட்களிலே உலகத்திலே பிரிவினைகள் காணப்படுவதற்கு காரணம் யார் பெரியவர்? பல வேளையிலே கணவன் சொல்வார், நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும். மனைவி சொல்வார்கள், இல்லை இல்லை, நான் தான் நிறைய சம்பளம் வாங்கினேன், எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அப்பா வீட்டில் இருந்து நிறைய பணம் தந்தார்கள், நகை தந்தார்கள், நான் தான் உங்கள் வீடை வளர வைத்தேன். அழிவு வந்துவிடும், அழிவு வந்துவிடும், பிரிவினை வந்துவிடும், பாசம் இல்லாமல் போய்விடும். இருவருமாக இணைந்து நாம் இன்று சிந்தித்தபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மரியாளை போல எங்களே ஒன்றுமில்லை, எங்களை நடத்துகின்றவர் ஆண்டவர், எங்களுக்குரிய ஞானத்தை தந்தவர் ஆண்டவர், கணவன் மனைவி என்ற நிலைக்கு எங்களை இணைத்தவர் ஆண்டவர், தினந்தோறும் எங்களை நடத்துகின்ற ஆண்டவர். நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும், ஆண்டவரை பின்தொடர்ந்து வாழ வேண்டும். இந்த தீர்மானம் மிக மிக இன்றியமையாது. ஆகவே தான் படைப்பிலே ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டும். திருமறை காட்டுகின்ற உண்மை, இயேசுவோடு இணைந்து இந்த சமுதாயத்திலே ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படுகின்ற போது சமூக மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள் உருவாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற நிலை வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாம் சமமானவர்கள். திருச்சபையின் வளர்ச்சியிலே அதிகமாக பெண்களுடைய பங்களிப்பு தான் சிறப்பு என்று நான் கூற வேண்டும். 1979 ஆண்டிலே இறைப்பணியாளராக நான் பொறுப்பேற்ற போது அந்த திருச்சபையிலே 4 பெண்கள் இணைந்து செபிப்பார்கள். பெண்கள் சங்கத்தில் மொத்தம் 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் 1-2 பேருக்கு ஞானஸ்நானமே இருக்காது. திருச்சபை கட்டுமான பணியிலும் திருச்சபையினுடைய வளர்ச்சியிலும் நாங்கள் செய்த ஜெபங்கள் திருச்சபையை வளர்ச்சியடைய செய்தது. பல திருச்சபை கட்டுமான பணியிலே பார்க்கின்ற போது பெண்கள் சங்க அங்கத்தினர்களாக ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஜெபக்கூடுகையிலே விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இந்த மகளிர் ஞாயிறாகி இந்த நாளிலும் ஒருபோதும் பெண்களை அற்பமாக எண்ணாமல் இந்த உலகிலே வளர்ச்சியின் பாதையிலே நம்மை கொண்டு செல்வதற்கு அவருடைய பங்களிப்பு சிறப்பான ஒன்று. இதை உணர்ந்து நம்முடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இணைந்து பணியாற்றுவோம், அன்போடு வாழ்வோம். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அதோடு கூட விசுவாச வாழ்க்கையிலே தினந்தோறும் முன்னேறி இயேசுவை பின்தொடர்ந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பம் திருச்சபை ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்தில் போத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி ஷீலா குமாரி, கணவர் திருவாளர் பாலையா பிள்ளவிளை, திருமதி செபா, கணவர் திருவாளர் பால்ராஜ் பிள்ளவிளை, திருவாளர் சி ஞானபிரசாத் மேற்கு கல்லுக்கூட்டம், செல்வி ஆர் அபிஷா, தந்தை திருவாளர் ராஜமணி தேம்பரவிளை ஆகியோர் 14ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிரேம் ராஜ ஃபர்னேஸ், தந்தை திருவாளர் இயேசுதாசன் மேற்கு கல்லுக்கூட்டம் 15ஆம் தேதி அன்றும், திருவாளர் ஜெப டென்னிஸ் ராஜ் குறுப்புவிளை 16ஆம் தேதி அன்றும், திருமதி கிளாடிஸ் பால், கணவர் திருவாளர் ஜாக்சன் கில்பர்ட் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி செல்வி, கணவர் திருவாளர் சாம்ராஜ் ஆடினார் விளை, திருமதி ஜீவநேசம், கணவர் திருவாளர் தங்கியன் தேம்பரவிளை, ஜே சுரேஷ் கல்லுக்கூட்டம், திருமதி வி சிவா, கணவர் திருவாளர் ஞானதாஸ் மங்களாவடி, மேஷிகா, தந்தை திருவாளர் ரமேஷ்குமார் பிள்ளவிளை ஆகியோர் 17ஆம் தேதி என்றும், திருமதி ஞான புஷ்பம், கணவர் திருவாளர் பாலசுந்தரம் கோயிலடி அவர்கள் 18ஆம் தேதி என்றும், திருவாளர் பி ரூபன் தேம்பரவிளை, பிளசன் சாம்வேல் ஜெய்சன், தந்தை திருவாளர் எரிக்ஸ் ஜெய்சன் சேரியாவட்டம், ஜஸ்வின் ரிஜோ, தந்தை திருவாளர் ஜெகன் ரோஸ் செட்டிவிளை 19ஆம் தேதி அன்றும், திருமதி ஜமீலா ஜாஸ்பின், கணவர் திருவாளர் டெல்லிஸ் அகீஸ் சேரியாவட்டம், செல்வி அஜினா சாம், தந்தை திருவாளர் வெசிலி வேம்படி விளை, திருவாளர் லவ்லின் சினோ லட்சுமிபுரம், திருமதி டேசி ராணி, கணவர் திருவாளர் செல்வன் டேவிட் லட்சுமிபுரம் ஆகியோர் 20ஆம் தேதி அன்று தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். நமது பள்ளி இந்த கல்வியாண்டு முதல் மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நம்முடைய பள்ளியிலே சேர்த்து பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உயர்நிலை பள்ளியாக மாற்றினதினாலே பல தேவைகள் காணப்படுகின்றது. 15 கம்ப்யூட்டர், சாய்வு பெஞ்சு 15, ஒன்றின் விலை 4500 ரூபாய். டெஸ்க் 15 தேவைப்படுகிறது, அதனுடைய ஒன்றின் விலை 2500 ரூபாய். மேஜை 5 தேவைப்படுகிறது, ஒன்றின் விலை 3500 ரூபாய். சேர் 5 தேவைப்படுகிறது, ஒன்றின் விலை 2000 ரூபாய். ஸ்டூல் 20 தேவைப்படுகிறது, ஒன்றின் விலை 900 ரூபாய். மற்றும் லேபுக்கு தேவையான உபகரணங்கள் தேவைப்படுகிறது. குடும்பமாக உங்கள் பெற்றோர் நினைவாக கொடுக்க விரும்புகின்றவர்கள் அதை வாங்கி தரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே மிஸ்டர் ஹெச் ஆலிவர் அர்னால்டு தேரியாவட்டம் டெஸ்க் ஒன்றுக்காக 3500 ரூபாய் தந்திருக்கிறார்கள். எஸ்எம் ஜாஸ்மின் ஷீபா சிட்டி விலை ஸ்டாஃப் செக்ரட்டரி சேர் ஒன்றுக்காக 2000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். இவர்களை மனதார வாழ்த்துகின்றேன்.
நம்முடைய திருச்சபையிலும் 65 வயதிற்கு மேலானவர்கள், ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் பயன்பாட்டிற்காக இன்று மாலை 6 மணிக்கு யூடியூபிலே நம்முடைய ஆராதனை ஒளிபரப்பப்படுகின்றது. நீங்கள் பார்த்து பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6 மணி முதல். திறந்த வெளி திருமறை தேர்வு இன்று முதல் அடுத்த ஞாயிறு வரை. பணம் கட்டியவர்கள் உங்களுக்கான கேள்வித்தாள் இருக்கிறது. இல்லை இனி யாராவது அதில் கலந்து கொள்ள விரும்பினால் ஆராதனை முடிந்து உங்கள் பெயர்களை கொடுத்து நாளைய தினத்திலே கொஸ்டின் வாங்கி எழுதி அதோடு 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது பாடற்குழுவினர் பாடல் பாடும்போது நாம் படைக்கின்ற காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். புதன் வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டம், நீங்கள் அநேகர் அதிலே கலந்து பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையார் எழுந்து நிற்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷரே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காகவும் புதுமண தம்பதிகளுக்காகவும் சபம் ஏறெடுப்போம். நன்மையான ஈவுகளை தருகின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வரும்போது விரங்கையோடு வராத வண்ணம்
ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி மனம் உவந்து படைத்திருக்கின்ற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். முதற்பலன்களாக நன்றி படையலாக மாதாந்திரம், மலைநாட்டு ஊழியம், பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகள், எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் பயன்பாட்டிற்காக படைத்திருக்கின்ற காணிக்கைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக இந்த நாளிலும் புதுமண தம்பதிகளாக ஆண்டவர் பிள்ளையுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தினீர். எந்த குறைவும் இல்லாமல் எல்லா காரியங்களும் நடைபெற உதவி செய்தீர். அன்பு பிள்ளையுடைய குடும்ப வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையட்டும். தொடர்ந்து எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான செல்வம், மகிழ்ச்சி, சமாதானம் அனைத்தையும் தந்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் நடத்தும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனை நிறைவுக்காக 292வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசையா, நான் நம்பி வந்தேனே. அன்புள்ள ஆண்டவரே, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் சமமானவர்கள்,
வாழ்க்கையிலே இறைவன் செய்த செயலை எண்ணி பார்க்கின்ற போது ஆண்டவரை துதித்து பாட ஆண்டவர் மகிமையான வெற்றியை தந்தார். ஆகவே ஆண்டவரை பாடுகின்ற அனுபவம் எங்களுக்கு சிறப்பான ஒன்று. உலக வாழ்விலே முன்மாதிரியாக செயல்பட்ட மரியாளை குறித்து தியானித்தோம். மரியாள் நிமித்தமாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்ததினாலே மீட்பின் பணியிலே மிக சிறப்பான பணியை செய்த பெண்மணியாக போற்றப்படுகின்றாள். கிருபையும் பாக்கியமும் பெற்ற பெண்மணியாக காணப்படுகின்றாள். எல்லா சந்ததிகளும் பாக்கியமான பெண்மணி என்று கூறுவார்கள் என்று திருமறை சொல்லுகின்றது. அதே வண்ணம் குடும்ப வாழ்க்கையிலே வந்த வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி ஜெபித்து வாழ்க்கையிலே இருந்த துக்கத்தை மாற்றி மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட அன்னாளை குறித்து தியானித்தோம். விசுவாச வாழ்வுக்கு முன்மாதிரியாக கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க உள்ளத்தை திறந்ததுமான பெண்மணியாகிய லீதியாள். அவள் குடும்பம் ஞானஸ்நானம் பெற்று விசுவாசத்திலே உறுதியானதாக பார்க்கின்றோம். இயேசுவை பின்தொடர்ந்த அருமையான பெண்கள், குறிப்பாக மரியாள், முழுமையாக இறைப்பணிக்கு உதவியாக இருந்ததாகவும் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை சாட்சியாக கூர்ந்ததாகவும் பார்க்கின்றோம். இன்றும் திருச்சபையின் வாழ்விலே ஆண்கள் பெண்கள் இணைந்து செயல்படுகின்ற போது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்படும். ஒருபோதும் நாங்கள் ஒருவரை ஒருவர் பிரித்து பார்க்காமல் ஆண்டவருடைய படைப்பிலே நாங்கள் சமமானவர்கள். குடும்ப வாழ்விலும் நாங்கள் இணைந்து குடும்பத்தை கட்டியெழுப்புகின்ற பாக்கியத்தை தாரும். இந்த நாட்களிலும் அநேக பிள்ளைகள் பாலியல் தொந்தரவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த அவல நிலை மாற வேண்டும். பிள்ளைகளிடத்திலும் அனைவரும் அன்பு செலுத்த வேண்டும். குடும்பங்களிலே பிரிவினை இல்லாமல் சமாதானமாக வாழுகின்ற பாக்கியத்தை தாரும். இத்தொழுகையிலும் கலந்து கொண்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை இரக்கம் வழி நடத்துதல் எங்கள் குடும்பங்களிலே நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் திருச்சபையின் அனைத்து மக்களோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.